1817 ஜெர்மனியில் முதலாக வந்து மரத்தாலான ஃப்ரேம்களை வச்சு சைக்கிள் கண்டுபிடிக்கிறாங்க. அன்றைக்கி ஆரம்பித்த சைக்கிளோட பயன்பாடு வந்து இன்றைக்கி வரையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுறது வந்து அவ்வளோ ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் எல்லா வீட்டுங்கள்லேயும் சைக்கிள் இருக்கும். அப்போ சைக்கிள் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். எங்கள் வீட்லேயும் ஒரு சைக்கிள் இருந்து, எங்கள் மாமா கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் வச்சு தான் எங்கே போகணுன்னாலும் யூஸ் பண்ணுவோம். அப்படி மார்க்கெட் போகும்போது கூட அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். மார்க்கெட்டில் அப்போல்லாம் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் சைக்கிள் நிற்கும். ரோடுக்கு 2 பக்கமும் அவ்வளோ சைக்கிள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை அப்படியே மாறி சைக்கிளுக்கு பதிலாக பைக்குங்க தான் நின்றுட்டுருக்கு. சைக்கிளுங்களே வந்து படிப்படியாக இல்லை, 90-95% வந்து சைக்கிள் குறைஞ்சி போச்சு. நான் 1990களில் வந்து படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தேன். ஆஸ்திரேலியா தங்கி படித்தேன். அப்போ வந்து ஹாஸ்டலில் வார்டன் கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் எப்போவாவது ஓட்ட கிடைக்குமான்னு பசங்களில் வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி ஓட்ட கிடச்சிதுன்னா அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஆரியபுரம் அடையாறுன்னு சுற்றிட்டு இருப்போம் ஜாலியாக. அப்போ அந்த நேரத்தில் வந்து சைக்கிள் ஓட்டுறது வந்து அவ்வளோ ஜாலியான விஷயமா இருக்கும். சென்னையில் ரோடு காலியாக இருக்கும். எப்போவாவது கார்களும் பஸ்களும் வரும். அவ்வளோ ரோடு ஃபுல்லாக மரங்கள் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது சைக்கிள் ஓட்டுறதை வந்து நினச்சி பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரோடுங்களில் வந்து ஒரு சைக்கிள் இருந்தால் 1000 காரும் பஸ்ஸும் பைக்கும் தான் இருக்குது. அந்தளவுக்கு விகிதாச்சாரமே குறைஞ்சி போயிருக்கு. பொதுவாக சைக்கிள் ரிப்பேர் கடைகளை நம்ம எங்கே பார்க்கலான்னா கிராமங்களில் நிறைய பார்க்கலாம். சென்னை போன்ற நகரங்களில் சின்ன சின்ன சாலைகள்லையும் குடிசை பகுதிகள்லையும் அதிகமாக பார்க்க முடியும். ஆனால் சென்னை நகரத்தில் மிக முக்கியமான இடமான அண்ணா யூனிவர்சிட்டி ராஜ்பவன் ரோட்டில் ஒரு பெரியவர் வந்து சைக்கிள் ரிப்பேர் கடை போட்டு உட்காந்துருக்கார். அவரை நான் பல வருஷமாக பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பார். ஒரு சைக்கிள் கடைன்னா, ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடைன்னா அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது இருக்கும். ஆனால் அவர்கிட்ட அப்படி எதுவுமே சைக்கிள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது சைக்கிள் வருமானு எதிர்பார்த்து தான் அவர் உட்காந்துருக்கார். அவரோட பேர் வந்து அப்துல் சலாம். அவரை பார்க்கலான்னு நாங்கள் போயிருந்தோம். அவரோட பெரியவர் அப்துல் சலாமோட வீடு வந்து வேளச்சேரியில் இருக்குது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும். இந்த வயசுலேயும் அவர் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்து அவருக்குன்னு இருக்கிற ஒரு சைக்கிளில் பஞ்சர் போடுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டு வேளச்சேரியிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் மெதிச்சிட்டே வரார். என்ன வந்து எல்லாம் 10-12 வருஷம் ஆச்சுங்க, வந்து 13 வருஷம் ஆகுது. இது மாதிரி தான் வர்றா. ஏதாவது வேலை வந்துடும். சைக்கிளோ ஏதோ ஒரு பைக்கோ ரிப்பேரோ பஞ்சரோ ஏதாவது வந்துடும். அதை பற்றி நான் கவலைப்படுறதும் கிடையாது. வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், வேலை வரும். ரோடை அகலப்படுத்தினாங்க, இடம் பத்தலைன்னு அகலப்படுத்தினாங்க. அப்படி இருந்தும் பத்தலை. இன்னும் அகலப்படுத்தினாலும் பத்தாது. ஏன்னா விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. வாகன பெருக்கம் ஜாஸ்தியாக போச்சு. அப்போ எவ்வளோ அகலப்படுத்தி என்ன செய்யுது? சென்னையில் உள்ள அத்தனை ரோடும் அப்படி தான் இருக்குது. இந்த ரோடும் கிடையாது. அந்த பக்கம்லாம் போகவே முடியாது. ரோடை அகலப்படுத்தின முன்னாடி இங்கேருந்து ஒரு 6-7 அடி மணியில் மரம் இருந்தது, பெரிய மரமெல்லாம். அது இடைஞ்சலாக இருக்குன்னு வெட்டி அகலப்படுத்தினாங்க. அப்பவும் பத்தலை. அந்த இடத்துல எல்லாம் மரம் இருந்தது. இதுலேருந்து ஒரு 8-10 அடியில் மரம் இருந்தது. அதை எடுத்துட்டு ரோடு போட்டாங்க. ஆனால் ஆரோக்கியமானது சைக்கிள் தான். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லை, பெட்ரோலுக்கு எல்லாம் போகுது. இந்தியாவுடைய பொருளாதாரம் பூரா நடந்து போனால் ஆரோக்கியம், வியாதி கிடையாது, நல்ல தூக்கம் வரும். ஆனால் அதை விரும்புறதில்லை. பழகுனது தான் காரணம். பைக்கிலே பழகிட்டாங்க எல்லாம். மிதித்தாலோடும் மிதிவண்டிகள் சாலைகளின் ஓரம் போகும். மிதித்தாலோடும் மிதிவண்டிகள் சாலைகளின் ஓரம் போகும். சாலைகளின்
ஓரம் போகும் சாலைகளில் ஓரம் போகும் விதியாய் வகுத்த சாலை விதிகள் இதற்கு கூட பொருந்திடுமா? விதியாய் வகுத்த சாலை விதிகள் இதற்கு கூட பொருந்திடுமா? வண்டி நிறுத்தும் இடமில்லாமல் தள்ளி கொண்டே நடக்கணுமா? வண்டி நிறுத்தும் இடமில்லாமல் தள்ளி கொண்டே நடக்கணுமா? தள்ளி கொண்டே நடக்கணுமா? தள்ளி கொண்டே நடக்கணுமா? 1970களில் சென்னை நகரத்தில் அதிகமாக மேற்கொள்ளப்பட்ட பயணம் அப்படின்னு பார்த்தா சைக்கிள் பயணம் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 21%. 2005 படிப்படியாக குறைஞ்சி இது வந்து 12% குறைஞ்சிடுது. சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் விளைவிக்காத இந்த ரோட்டோட டெமோக்ரஸியை பாதுகாக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா நடந்து போகிறவங்களும் சைக்கிளில் போகிறவங்களும் தான். ஜனங்களை விட பைக்கு ஜாஸ்தியாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு லீவ் விட்டால் போதும், ஒரு நாளைக்கு பூரா யாரும் கார் எடுக்காதீங்க, பைக் எடுக்காதீங்கன்னு போட்டால் இந்தியாவுடைய பொருளாதாரம் எவ்வளோ பல ஆயிரம் கோடி ரூபா பெட்ரோலுக்கு மிச்சமாகும். சுற்றுச்சூழல் பாதிப்பு, மழை குறைஞ்சி போச்சு, சுவாச கோளாறு, அவ்வளோ புகையும் காற்றுல தானே போகுது. பெட்ரோல் பாதிப்பு, யாரும் நிம்மதியாகவும் இல்லை. ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா சம்பளம் வரும் பைக்கை வச்சுக்கிறாங்க. 25,000 ரூபா 30,000 ரூபா சம்பாதிச்சா தான் முடியும். சராசரி பெட்ரோல் 50-100 ரூபா. அவன் இப்போ இதில் விற்கிறவன் சொல்லுவான் 92 கிலோமீட்ரு 82 கிலோமீட்டர் ஒரு பைக்கு அதெல்லாம் போகாது. 45-50 போனாவே நின்று பாட்டில் தூக்கிட்டு தான் அலையிறானு அந்த ரோட்டில். டிராஃபிக்கு யாராவது போய்கிட்டே இருக்கும், டிராஃபிக் கூட ஒழுங்காக போய்கிட்டு தான் இருக்கும். யாராவது போகும்போது ஒருத்தன் முட்டுவான் பின்னாடி பம்பரில் ஒரு காரில், அப்படியே இறங்கிடுவான் கீழே. சரிட்டு ஓ மேலே தப்பு ஒத்தாது டிராஃபிக்கும் 2 கிலோமீட்டருக்கு நின்றுடும். எல்லா ரோட்லேயும் சைக்கிளுக்கான பாதை, மவுண்ட் ரோட்லாம் இருந்துச்சு சைக்கிளுக்கான பாதை, இது பஸ்ஸுக்கான பாதைன்னு போட்டு என்ன பண்ணுறது? சைக்கிள் குறைஞ்சி போச்சு. அதே நேரத்தில் டிராஃபிக் என்னன்னா பாதசாரிகள் நடக்கிற பாதையில் கூட பைக்கில் வர்றாங்க, ஏற்று வர்றாங்க. இங்கே நம்ம இதில் மட்டும் ஒரு வீடு 5 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா 5 பிள்ளைங்களுக்கு 5 பைக்கு, 10க்கு 10 வீடு தான் பைக்கு நிறுத்துறதுக்கு இங்கே சண்டை. அங்கே வீடு இருக்குது, இங்கே நிறுத்துகிறாங்க. இதனால நீங்கள் நிறுத்தாத கொள்ளாத என் வீட்டை விட்டு தாண்டி போகிறேன்னு நான் சத்தம் போட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி அவங்க படுக்கிறதுக்கு இடையிலன்னா கூட பைக்கு வச்சுக்கிட்டு அதை நிறுத்த முடியலை அந்த அளவுக்கு. இது என்ன காரணம்? மக்களுடைய பொருளாதாரமா இதான்னு எனக்கு தெரியலை. ஆனால் பொருளாதார வீழ்ச்சி தான், அது வளர்ச்சி அல்ல. அது ஒரு காரில் ஒருத்தர் மட்டும்தான் போகிறான், 10 பேர் 5 பேர் ஏறி போகலாம். அதில் ஒரே காரு ஏசியை தூக்கி விட்டுட்டு அதில் ஒரே ஆள் போகிறாங்க. அதனால் எவ்வளோ போகிறது? இத்தனைக்கு காசு இருக்குது சார் தான், நாட்டுக்கு கேடாச்சாங்கிறது தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ பெட்ரோல் இங்கேயா இருக்குது, இம்போர்ட்டர் இறக்குமதி பண்ணுறாங்க. அதை எவ்வளோ பெட்ரோல் கிடச்சி 100 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல்னாலும் ஊற்றுவான். அவ்வளவு காரும் புது கார், இம்போர்ட்டடு கார். அந்த காரில் ஒரு ஆள் தான் போகிறான், 5 பேர் போகலாம், 7 பேர் போகலாம், 4 வேலைக்கு போகலாம். ரெண்டாவது பைக்கு, பஸ்ஸு அது அத்தியாவசியம் இருந்தே ஆகணும், அதை ஒன்றுமே குறை சொல்ல முடியாது. சைக்கிள் ஒரு நல்ல சாதனம், நமக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியமான சாதனம். ரத்த ஓட்டம், வியாதி, நல்ல தூக்கம், சாப்பாடு செரிக்கிறது, அத்தனையும் சைக்கிளில் இருக்குது. ஆனால் ஜனங்க அதை சைக்கிளில் இருக்குது ஒரு கேவலமாக நினைக்கிற கட்டத்துக்கு வந்துருச்சு. போ ஆசை தான் இவ்வளவுக்கும் காரணம். உடல் உழைப்பும் குறைஞ்சி போச்சு. ஆனால் இன்னொரு சங்கடமான விஷயம், இந்த சைக்கிளில் போகிறவங்களும் நடந்து போகிறவங்க தான் அதிகமான விபத்துகளில் பாதிக்கப்படுறாங்க. சில நேரங்களில் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. இந்த நடந்து போகிறவங்களும் சைக்கிளில் போகிறவங்களும் யாருன்னு பார்த்தா, வசதியே இல்லாமல் கார் வச்சுக்க முடியாமல் சில பேரால் பஸ்லேயும் போக முடியாத ஆட்கள் தான் சைக்கிள்லேயும் நடந்து போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சென்னை போன்ற பெருநகரங்கள் வந்து
ஏழை மக்களுக்கு ஏற்றதா இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. மாணவர்க்கு மிதிவண்டிகள் இலவசமாய் இருந்தும் என்ன, மாணவர்க்கு மிதிவண்டிகள் இலவசமாயிருந்தும் என்ன, சுதந்திரமாய் ஓட்டி செல்லும் சாலை விதிகள் ஏதும் இல்லை, சுதந்திரமாய் ஓட்டி செல்லும் சாலை விதிகள் ஏதுமில்லை, எரிபொருள்கள் ஏதும் இல்லா வண்டிக்கென்று பாதை அமைப்பீர், எரிபொருள்கள் ஏதுமில்லாய் வண்டிக்கென்று பாதை அமைப்பீர், மிதித்தால் ஓடும் மிதிவண்டிகள் சாலைகளின் ஓரம் போகும், மிதித்தால் ஓடும் மிதிவண்டிகள் சாலைகளில் ஓரம் போகும். ரௌத்திரம் பழகு.